நான் வந்து இங்க வர்றப்ப எனக்கு வந்து 15 வருஷம் கோபத்தோட வந்தேங்க. கோபம், ஆத்திரம், யாராவது பழி வாங்குறது, வெறுப்பு, எந்த நேரமே வந்து ஸ்ட்ரெச்சாவே தான் இருக்கும். அப்படியே தூங்கினாலும் அதே ஞாபகமா இருக்கும். அவங்க ஏதாவது பழி எடுத்துறாத மனசு நிம்மதியா இருக்கும். கோபத்தோட இருக்கப்ப அருவாலை கொடுத்தா கூட வெட்டிடுவேன். அந்த அளவுக்கு யோசனையே பண்ண மாட்டேன். சமூகத்து மேல கோபம், மக்கள் மேல கோபம், யாரை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு. எப்பவுமே கோபமாவே இருப்பேன். சிரிக்கிறது தெரியாது, யாருமே சிரிக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை வந்து எங்க வீட்டுல சொல்லி தரல எங்க அம்மா அப்பா. கோவப்படக்கூடாது, நீ என்ன பண்றியோ அதை பண்ணு அப்படின்னு சுதந்திரமா விட்டாங்க. அதனால நான் பண்றதா கரெக்ட்னு இது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன். என்னோட பாதி வாழ்க்கை வந்து அப்படியே ஆயிடுச்சு. நிறைய டேப்லெட் எடுத்திருக்கேன், சைக்காரிஸ்ட் போய் பார்த்திருக்கேன். ஆனா சரியாகல. ஒவ்வொரு கோயில போய் கூட பார்த்தேன், கோபம் தனியில. சரி, இங்க வந்து எப்படி வந்த அப்படின்னா இந்த மௌன விரதம் எடுக்கிறாங்க. ஒருவேளை நம்ம மௌனமா இருந்தா நம்மளுக்கு கோபம் கம்மியாயிருமான்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பதான் இந்த அறிவித்திருக்கோயில் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் இங்கே போகலான்னு சொன்னதுக்கு எங்கள் வீட்டில் சொன்னாங்க, உனக்கு இருக்கிற கோபத்துக்கு நீ ஒரு நாள் கூட போய் அங்கே இருக்க மாட்டேன், மறுநாளே வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னாங்க. இல்லை, நான் போய் பார்க்குற ஒரு முயற்சி தான், இது கடைசி முயற்சியாக இருக்கட்டும் அப்படின்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்து ஆசிரியர்கள்லாம் சொன்னாங்க, எது பண்ணணும், பண்ணக்கூடாது, மன்னிக்கணும், எப்படி மன்னிக்கணும், எப்படி விட்டு கொடுக்கணும், நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது. நான் என் மேலே தப்பே இருந்தாலும் மற்றவங்க பண்ணுறதா தப்புன்னு நான் நினச்சேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து நம்ம மேலே 90% தப்பு இருக்குன்னு நான் இங்கே வந்து தான் உணர்ந்துக்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு கோபம்னா இனி அடித்தவங்க கூட வராதுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. என்னோட மீதி வாழ்க்கை வந்து நான் நிம்மதியாக வாழ்வேன். இது வந்து என்னோட இன்னொரு தாய் வீடு மாதிரி. எனக்கு இப்போ என்னென்ன ஸ்ட்ரெச்சான இதாக என்ன கஷ்டம் வந்தாலும் இங்கே வந்துடலாம். இப்போ என் பொண்ணு, என் வீட்டில் எல்லாருமே வர்றாங்க என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நான் வர்றப்ப நான் வரவே மாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்போடு வந்தேன். இன்னைக்கு சந்தோஷமா மன நிறைவோடு போகிறேன்.